தமிழ் கேள்வி நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி அவசரமாக ஊருக்கு துபாய்க்கு போகிறதுனால செந்திலோடு சேர்ந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனால் நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கேட்கணுன்னு செந்தில் கேட்டதுக்கு கொண்டதுனால நானே ரெக்கார்ட் பண்ணுறேன். நேற்று பிரதமர் மோடி பார்லிமெண்ட்டில் பேசாமல் போயிட்டார். நம்ம எதிர்பார்த்தது ராஜ்யசபாவில் அவர் பேசுவார். ராஜ்யசபா வராமையே அப்படியே போயிட்டார். இந்தியா அலையன்ஸ் சேர்ந்தவங்கெல்லாம் பாய்காட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடியே தெரியும் இது மாதிரி அமெரிக்காலேருந்து இது மாதிரி ஒரு பெரிய குண்டு விழப்போகுது அப்படின்னு அவருக்கு தெரியும். இதுக்கு அறிகுறி முன்னாடியே வந்துடுச்சு. நேற்று கார்த்தாலேயே ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படின்னு அவங்களோட பிளெயினில் ட்ரம்ப் போயிட்டுருக்கும்போதே ட்ரம்ப் என்ன சொன்னார்னா ஒரு நிருபர்கிட்ட, இது மாதிரி இந்தியா நல்ல ஊர், எங்கள் நல்ல ஃப்ரெண்டு, மோடி என் நண்பர், ஆனாலும் நான் என்ன கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால் நான் 25% டேரிஃப் போட போகிறேன். அதை தவிர ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினதுனால அதுக்கும் பெனல்ட்டி போட போகிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50% டேரிஃப் வரும். அதாவது இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு திருப்பூரில் இருக்கீங்க, அமெரிக்காவுக்கு ஒரு பனியன் அனுப்பணுன்னா 200 பனியன் அனுப்பிச்சிங்கன்னா அங்கே அமெரிக்காவில் இறங்கினோடனே அதுக்கு 100 டேரிஃப் போட்டு 300 இறங்கும். அதுக்கப்புறம் ஹோல்சேல் ரீட்டைல் மார்ஜின் போட்டு உங்களால் கம்பீட்டே பண்ண முடியாது. அதே வியட்நாம்லேருந்து அந்த பனியன் போச்சுன்னா 230 தான் டேக்ஸு. அப்போ உங்களுக்கும் வியட்நாமுக்கும் 70 வித்தியாசம் இருக்கும். ஜப்பான்லேருந்து போனாலும் அதே 15% 30 டேக்ஸு, யூகேலேருந்து போனாலும் 30 டேக்ஸு, யூரோப்பியன் யூனியன்லேருந்து போனாலும் 30 டேக்ஸு. இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரேட் 100 டேக்ஸ் போட்டிருக்கிறார். இதுக்கு தான் பிரதமர் மோடி அவரை பார்த்து அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு சொன்னாரா. அகமதாபாத்தில் ஒரு ஸ்டேடியத்தில் அவர் பேர்லேயே அவர் வச்சுருக்கிற ஸ்டேடியத்தில் இவ்வளோ பேரை கூட்டி மீட்டிங் போட்டாரா. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அது கேள்விக்கு மௌனமாக தான் பதில் இருக்கும். இதனால் என்ன ஆப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபா பாதாளத்துக்கு போயிடும். இன்றைக்கி கார்த்தால மார்க்கெட் திறந்த உடனே 87 வரைக்கும் ரூபா இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் டாலர் விற்று அதை 87 வரைக்கும் ஆக்கியிருக்காங்க. இன்னும் காலத்தில் ரூபாவின் விலை இறங்கும். அமெரிக்காவில் நேற்று தங்கம் விலை இறங்கினாலும் இந்தியாவில் அதோட எதிர்வொலிப்பு வெறும் 40 தான் இருந்தது. அதனால் ரூபா விலை இறங்க தங்கம் விலை ஏறும். அடுத்த 15 மாதத்தில் இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா தங்கம் விலை 15% ஏறும்னு அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கம் ஏறிச்சுன்னா இங்கே ரூபா வீக் ஆனதுனால இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறும். தமிழ்நாட்டுக்கு இதிலேருந்து என்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அந்த ஊரில் டெக்ஸ்டைல்ஸ், ஃபவுண்ட்ரி, லைட் இன்ஜினியரிங் குட்ஸ் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இதில் கரூரில் கர்டன், ஹோம் ஃபர்னிஷிங்ஸ், ஈரோட்டில் துணி, அதுக்கப்புறம் திருப்பூரில் பனியன், டிஷர்ட் இதெல்லாம் ரெடி ஆகுது. கோயம்புத்தூரில் ஃபவுண்ட்ரி அண்ட் லைட் இன்ஜினியரிங் குட்ஸ் ரெடி ஆகுது. திருப்பூர், ஈரோடு அண்டு கரூரை இமீடியட்டாக மார்க்கெட் தாக்கும். இது ரிவர்ஸ் ஆகலைன்னா அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸில் வர வேண்டிய அமெரிக்க ஆர்டர் குறையும். யூரோப்பியன் யூனியன் அண்ட் லண்டனில் இருக்கிற ஆர்டர் இருக்கும். பட் அமெரிக்கா நிறைய பெரிய மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் வர இடத்துல இவங்களால பங்களாதேஷ், வியட்நாம் உங்களோடலாம் கம்பீட் பண்ண முடியாமல் இருக்கும். இந்த தொழில் செய்கிறவங்கெல்லாம் பெரிய லார்ஜ் கார்ப்பரேட்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் எம்எஸ்எம்இ, சிறு தொழில் செய்கிறவங்க. அண்ட் இந்த கம்பெனியில் தினக்கூலிக்கும் கம்மி சம்பளத்தில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள டெஃபினட்டாக இது இம்பேக்ட் ஆகும். அதனால் இது ஏழைகளும் மிடில் கிளாஸும் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்கள பெருசாக பாதிக்கும். வேலூர், ராணிப்பேட், ஆம்பூர், வாணியம்பாடி இந்த பெல்ட்டை பெருசாக அடிபடும். இது லெதர் குட்ஸ் தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிற ஏரியா. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நிறைய லெதர் குட்ஸு, ஜாக்கெட் இதெல்லாம் இந்த ஏரியாவிலேருந்து போகும். கொஞ்சம் குரோம்பேட், பல்லாவரம் ஏரியா, சென்னை வெள்ளையிருந்தும் போகும். இது கம்ப்ளீட்டாக அடிபடும். இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் பெருசாக அடிபடும். இது எல்லாமே சிறு தொழில் செய்கிறவங்க. இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெருசாக அடிபட்டு மாட்டிக்கும். இதுவும் நிறைய தினக்கூலி வேலை செய்கிறவங்க, கம்மி சம்பளத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு
இது போய் பெரிய ப்ரெஷரில் கொண்டு போய் கொடுக்கக்கூடும். அதனால் இந்த 2 பெரிய ரீஜன் தமிழ்நாட்டில் உடனே இம்பேக்ட் ஆகிடும். அடுத்தது இதை நீங்கள் ஃபைனல், இதுக்கப்புறம் மாற்றம் இருக்காது அப்படின்னு நம்பாதீங்க. இதை அவர் மிரட்டலாக தான் பார்க்கணும். மற்ற ஊரெல்லாம் மிரட்டின மாதிரி இந்தியாவையும் மிரட்டுறாரு. இந்தியாவை கொஞ்சம் ஜாஸ்தி மிரட்டுறாரு. ஏன்னா இந்தியா அதுக்கு முன்னாடியே என்ன கேட்டாலும் கேட்கறதுக்கு முன்னாடியே சரண்டர் பண்ணுற ஊர். உதாரணத்துக்கு கூகுள் டேக்ஸ் அப்படின்னு இருந்தது. இந்த ஐடி டெக் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ இந்தியாவில் யூடியூப்பில் வருமானம் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்றாங்க அவங்க. இந்த டேக்ஸ் இந்தியாவில் கிடையாது. அதுக்கு அது மாதிரி குளோபல் இன்கம்மை டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. இப்போ ட்ரம்ப் கேட்டுக்கொண்டபடி மோடி அது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டார். இது மாதிரி அமெரிக்காவுக்கு பல விஷயம் விட்டு கொடுத்து கூட நம்ம இந்தியாவை இது மாதிரி டேரிஃபில் ஏற்றிருக்கிறாரு. என்ன ஸ்டிக்கிங் பாயிண்ட்னால் இந்தியாவுக்கும் மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன ஒத்து போகலைன்னா, அவர் என்ன கேட்குறாருன்னா கோதுமை, அரிசி, பருப்பு வகைரா, பால், பட்டர், சீஸ், சிக்கன் இதெல்லாம் நீங்கள் அமெரிக்காலேருந்து ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ணணும்னு. அமெரிக்காவில் சிக்கன் லெக் பீஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது வேஸ்ட்டாக போகும். அதை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெலிகசின்னு சொல்கிறாங்க. அந்த லெக் பீஸ் வந்ததுன்னா, சிக்கன் லெக் பீஸ் இறங்கிட்டுனா திரும்பி இங்கே கோழி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் பெரிய கஷ்டம். அதே மாதிரி ஆல்ரெடி இந்தியாவில் எக்ஸஸ் கோதுமை இருக்குது, எக்ஸஸ் அரிசி இருக்குது. கோதுமையும் அரிசியும் மார்க்கெட்டில் இறக்கினான்னா விலைவாசி குறையும். அப்போ நம்ம ஃபார்மர்ஸு கஷ்டப்படுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஊரில் அவங்க வாஷிங்டன் ஆப்பிளை ஃப்ரீயாக விட்றோம். அதனால் என்னென்னா 12 மாதமும் ஆப்பிள் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னரில் ஆப்பிள் அங்கேருந்து அமெரிக்காவில் வருது. நீங்கள் பழக்கடையில் முக்கால்வாசி பார்க்குறது வாஷிங்டன் ஆப்பிள். இந்தியாவில் இது மாதிரி ஆப்பிள் மெயினாக இதுலேருந்து தான் வரும். சிம்லா, ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து வரும். இந்த வாஷிங்டன் ஆப்பிள் வந்ததுலேருந்து சிம்லா ஆப்பிள் சேல்ஸும் அது கிடைச்ச விலையும் கம்மியாயிடுச்சு. அதனால் மோடி பயப்படுறாரு. இது விவசாயி மேலே இருக்கிற பச்சாதாபம் இல்லை. அடுத்த ஒரு 1.5 வருஷத்தில் எல்லா மேஜர் எலெக்ஷனும் வருது. பீகார் ஆரம்பித்து தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் வருது. அதனால் இந்த எலெக்ஷன் ஓட்டு கேட்க போக முடியாதுங்க ஒரு பயத்தில். ஆல்ரெடி விவசாயிகள் டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால இவர் சும்மா இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த ரஷ்யன் ஆயிலுக்கு டேக்ஸ் போடணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த ரஷ்யன் ஆயில் யாருக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஏவன் அப்படிங்கிற குடும்பத்துக்கு பலன். அவங்க மும்பை கிரிக்கெட் டீமையும் ஓன் பண்ணுறாங்க. அவங்க தான் சீப்பாக ரஷ்யாவிலேருந்து ஆயில் கொண்டு யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காசு இப்போ நல்லா சம்பாதிச்சாங்க. ஆனால் நம்ம ஊரில் 100 ரூபா 102 ரூபா பெட்ரோலுக்கு கொடுத்தோம், டீசலுக்கும் கொடுத்தோம். இது எப்படின்னா மோடியின் நண்பன் கோடியாக சம்பாதிச்சார், நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நம்ம ஜாஸ்தி விலை கொடுத்தோம். நண்பர் பணம் சம்பாதிச்சதுக்கு இந்தியாவே டேக்ஸ் கட்ட போகுது. இன்னொன்று நைரா அப்படின்னு ஒரு ரிஃபைனரி, அது மோடியோட இன்னொரு நம்பர் எஸ்ஆர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்த ரிஃபைனரி, அது கடனில் முழுகிட்டுடுச்சு. பேங்க்குக்கு பெரிய நஷ்டம் வருகணுன்னா அப்போ நண்பராக இருந்த பூட்டின்ட்ட அந்த பிளான்ட்டை விற்று ரஷ்யன் கம்பெனி ராசன் சாஃப்ட் அப்படிங்கிறவங்களுக்கு விற்றாங்க. நைரான்னு இந்தியாவில் பேர். ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் கொண்டு இந்த ரிஃபைனரியில் ரிஃபைன் பண்ணி திரும்பி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று பூட்டினுக்கு லாபம், இன்னொன்று ஏவனுக்கு லாபம். இவங்களுக்கு தான் ப்ரைமரி லாபம். கொஞ்சம் இந்தியன் ஆயில், ஹெச்பி, பிபிசிஎல்லுக்கு லாபம் இருந்தது. ஆனால் இதுக்கு சாமானியனுக்கு எந்த லாபமும் இல்லை, நஷ்டம்தான். 100 ரூபா 102 ரூபா பெட்ரோலுக்கு கொடுத்தீங்க. பிரதமரோட நண்பர்களுக்கு பணம் சம்பாதிச்சதுனால நம்ம இந்த டேக்ஸை கட்டுற மாதிரி வருது. அதனால் அந்த டேக்ஸையாவது நம்ம அவாய்ட் பண்ணலாம். இன்றைக்கும் ஏவனோட குஜராத் பிளான்ட் ரிஃபைனரியில் ரஷ்யன் கச்சா எண்ணெய் வருது, நைராக்கும் கச்சா எண்ணெய் வருது. இதுக்கு ஆளும் கட்சி என்ன பதில் சொல்ல போகுதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். Thank you.